இந்த பிரச்சனைக்கு இப்படிதான் தீர்வு வேணும், இந்த பிரச்சனை இப்படி வந்தா அங்க போனா இப்படி நடக்கும், இப்படி நடந்தா இப்படி ஆகும், இப்படி ஆனா இப்படி வந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எதுவுமே நடக்காது. கரெக்டா? இப்படிதான் குழப்புவாங்க. ஆமா, சோத்திரம். இப்படிதான் தெளிவில்லாம நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம் இந்த மாதிரி போனா நடக்கும்னு சொல்லி. நமக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. நமக்கு ஒண்ணுமே தெரியாதுன்றதுதான் நிஜம். உங்க லைஃப் அப்படியே கடவுள் கையில கொடுத்துருங்களேன். மெனி டைம்ஸ் என் வைஃப் என்னை பார்த்து கேட்பா, நம்ம கேட்பேன், நிறைய கேட்பேன், ஒன்னா ரெண்டா அப்படி கேட்குறான். அறிவு இருக்கான்லாம் கேட்டுக்கிறேன். எப்படியா இப்படி இருக்கிறேன்னு கேட்பான். எப்படியா எப்படி இருக்கீங்க, எப்படி இப்படி இருக்கிற, கவலையே இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்பான். ஏன் தெரியுமா? ஐ லீஸ் பாதர். ஏன்னா கர்த்தர் கொண்டு போனோன்னு நினச்சாருன்னா அவருடைய நேரத்தில் அவர் செல்லுகிற வழியில் நம்மளை கரெக்டாக போயிட்டுருக்குன்றதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அவர் சரியாக செஞ்சிருவார். ஆமென் ஆமென். இன்னைக்கு நிறைய டெக்னிக்ஸ் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களா உங்கள் வாழ்க்கையில்? இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணணும், அப்படி செய்யணும். இன்னைக்கு ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்துருங்க. பிகாஸ் யோர் டெக்னிக்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹிஸ் டெக்னிக். ஜாஷுவா தாட் இது வேற மாதிரி நடக்க போகுதுன்னு நினைச்சாரு, ஆனா ஆண்டவருடைய வழி அன்றைக்கு வேற மாதிரி இருந்துச்சு. ஆமென். See, God's timings are different. God's way of doing things, God's techniques are different. ஆமென். எசேக்கியாக்கு கர்த்தர் சுகம் கொடுக்கும்போது 12 பாகிய நேரத்தையே திரும்பி போட வச்சாரு. சுகமாயிடுன்னு சொன்னா சுகமாயிருப்பான். ஆனா அவன் மேல என்ன வச்சாரு? அத்திப்பழம் அடைய வச்சாரு. ஒரு டெக்னிக்கை வச்சிருக்கிறார். இன்னைக்கு சுகம் அடைகிறதுக்கு நிறைய பேருக்கு வித்தியாசமான வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். விட்டு கொடுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில நன்மைகளை செய்யறதுக்கு அவருக்கு விட்டு கொடுத்துருங்க. அவருடைய வழி சரியான வழியா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரே என் கூட இருங்க. சொல்லுங்க பார்க்கலாம். கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே என் கூட இருங்க. என் கரத்தை பிடிச்சுக்குங்க. என் கரத்தை பிடிச்சுக்கோங்க. நீங்க என்ன செஞ்சாலும் எனக்கு நல்லதா தான் இருக்கும். எனக்கு என்ன செஞ்சாலும் அது நல்லதா தான் இருக்கும். கொடுத்தாலும் அது நல்லதுதான், கொடுத்தாலும் நல்லதுதான், தடுத்தாலும் நல்லதுதான். ஆமென். இது சத்தமா சொல்லுங்க. தடுத்தாலும் அது நல்லது ஆண்டவரே, தடுத்தாலும் நல்லது ஆண்டவரே. ஆமென் ஆமென். சாமி இந்த ஜெபத்தை கேட்டீங்க, அதனால கவலையே கிடையாது. நீங்க தடுத்து போடுறதா தடுத்து போட்டுருங்க. ஆமென். மூன்றாவது ஒரு எக்ஸாம்பிள் we would like to tell you. கிங் டேவிட்க்கு ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டணும்னு ரொம்ப ஆசை. யூ ஆல் நோ, ரொம்ப ஆசைப்பட்டார். அதுக்கு முன்னாடி அவர் வீட்டில் உட்காந்துட்டு, நான் கேதுரு மரங்களால் கட்டப்பட்ட வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறேன், ஆண்டவருடைய பெட்டி திரைகளின் கீழே இருக்கிறதே அப்படின்ட்டு ஒரு வருத்தம் அவருக்கு. ஸோ he wanted to build a temple for God. He wanted to build a temple. அதுதான் சொல்றேன். It was his way and his thought. His idea. But God said clear-ஆ தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் சொல்லிட்டாரு, மகனே நீ இந்த ஆலயத்தை கட்ட மாட்ட. Instead of you, your son Solomon is going to build this temple. அப்போ நீ என்ன நினைச்சனா, அப்ப தாவீது என்ன நினைச்சார்னா, I am going to build. David had a person in mind and the person was himself. But God has another person in mind to do the things that he has destined. இன்றைக்கு ஜனங்களை நம்பி நம்ம இருக்கிறோம். இவங்க எங்களுக்கு உதவி செய்வாங்க, இவங்க மூலமா எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், இவங்க அப்படின்ட்டு. if you are relying on people, please leave it to God today. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு யார் மூலமாய் உதவி செய்யணும்னு வச்சிருக்கிறாரோ அந்த உதவியை நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு செய்து முடிப்பார். ஆமென். He has different people in his mind. ஆமென். நீங்க நினைக்கிற வண்ணமா இல்ல. கர்த்தர் உங்களுக்காக அவர் வைத்திருக்கிற திட்டங்களை உங்க கண்டிருக்கும் இருக்காது, உங்க காதுகள் கேட்டிருக்கும் இருக்காது, உங்க இருதயத்திலேயே அது தோணி இருக்காது. உங்க இருதயத்துல தோன்றதெல்லாம் தேவனுடைய வழிகள் அல்ல. His ways are far more higher and better than our ways. Amen. 3 காரியங்களை பார்த்தோம். God's timings are different. God's techniques are different. And God's team is a different team. Amen. He has people in his mind to help you out. அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யற வரைக்கும் நீங்களா யாரையும் போய் தேடி போகாதீங்க. வசனம் சொல்கிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். இன்னைக்கு நம்ம மனுஷர்களை ரொம்ப நம்புறோம். ஸ்பெஷலி
நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது ஒரு பேங்க் மேனேஜரையோ, ஒரு லோன் ஆஃபீஸரையோ, ஒரு அட்வொகேட்டையோ, ஒரு டாக்டரையோ, மனுஷர்களை நம்பி 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 போகிறோம். இன்னைக்கு கர்த்தர் நினைச்சாரு, இன்னைக்கு டாக்டரே நம்பி போறீங்க, கர்த்தர் நினைச்சாருன்னா வீட்டுக்குள்ளேயே உங்களுக்கு சுகத்தை தர முடியும். ஆமென். பெரிய MBBS படிச்ச டாக்டர் மூலமா தான் எனக்கு சுகம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. உங்க வீட்டுக்கு வந்து ஒரு ஊழியக்காரி ஜெபிச்சிருப்பாங்க, அவங்க மூலமாவும் ஆண்டவர் சுகத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஹalleluya. God has people in mind to help you out. அவருடைய வழிக்குன்னு ஒப்பு கொடுத்துருங்க, அவருடைய தாட்ஸுக்குன்னு ஒப்பு கொடுத்துருங்க. இன்னைக்கு all we have to do is ஏசப்பா என் வழி இல்ல ஆண்டவரே, என் வழி இல்ல ஆண்டவரே, என் நினைவுகள் அல்ல ஆண்டவரே, என் டைமிங் இல்லப்பா, என்னுடைய டெக்னிக் இல்லப்பா, என்னுடைய நான் நினைச்சிருக்கிற டீம் இல்ல ஆண்டவரே, நீங்க என்ன நினைச்சிருக்கீங்களோ அதே வாழ்க்கையில நடக்கட்டும்னு ஒப்பு கொடுப்போமா? ஹalleluya. ஆமென். இன்றைக்கு உண்மையிலே கர்த்தர் மகிமை அடைவார். ஆமென். எஸ். இதுவரைக்கும் என்னுடைய வழியில, என்னுடைய நினைவுல எனக்கு நல்லதுன்னு படுறதை நம்ம பண்ணியிருப்போம். எப்போ ஆண்டவரிடத்தில் உங்கள் கரத்தை நீங்கள் கொடுத்துட்றீங்களோ அது முதற்கொண்டு உன் வழிகளை அவர் அறிந்திருக்கிறபடினாலே அவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அந்த ஜீவனுக்குள்ளே நீங்கள் போகணும்னா இந்த சத்தியத்தை நீங்கள் அறியணும். இந்த சத்தியத்தை நீங்கள் அறியணும்னா வழியாகிய கிறிஸ்துவுக்குள்ள நீங்க கடந்து வந்து தான் சத்தியத்தை அறிய முடியும். வித்தவுட் கமிங் இன் டு ஹிஸ் வே, அவருடைய வழிக்குள்ள, அவருடைய வாசல், நானே வாசல்னு சொன்னவர், ஆமா, அவருக்குள்ள நீங்க வராம அந்த வழிக்குள்ள போக முடியாது. இந்த சத்தியத்தை நீ அறிய முடியாது. அவர் உன்னை சத்தியத்துக்குள்ள நடத்துவாரனால் நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம பிரவேசிப்போம். அந்த அன்பு உனக்கு வேணும்னு சொன்னா உங்க லைஃபை கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணிட போறோம். கம்ப்ளீட்டா. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு எல்லாருக்கும் பிடிக்கும், உங்க எல்லாருக்கும் ஆண்டவரை பிடிக்கும். பட் இஸ் ஹி கண்ட்ரோலிங் ஆல் யுவர் ஏரியாஸ் ஆஃப் லைஃப்? எல்லா நிலைகளிலும் அவர் ஒன்று ஆளுகை செய்கிறாரா? தேர் ஆர் ஏரியாஸ் ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கறது இல்லை. ஏன்னா அங்கே உன் சுயம், உனக்குன்னு ஒரு சில சந்தோஷங்கள் இருக்குது, உனக்குன்னு சில விருப்பம் வெறுப்புகள் உங்களுக்கு இருக்குது, உங்களுக்குன்னு சில கோபம் வரும்பொழுது கோவப்பட்டுட்டேன், கோவப்படும் போது யாரும் என்கிட்டவே வரக்கூடாது சொல்கிறோமா இல்லையா? எஸ். பட் ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும், வசனம் தான் சொல்லுது, எல்லாரும் வழி விலகி ஏகமாக வழி விலகி இருக்கிறோம். எஸ். இந்த நேரத்தில் அவருடைய வழி நம்முடைய வழியாய் மாறட்டும். ஆமென். அவருடைய நினைவு என் ஏக்கமாக மாறட்டும். இன்னைக்கு கர்த்தருக்கு சொந்தமாய் ஜனமாய் நம்ம இருக்கிறோம். அவருடைய வழிகளிலே நடக்க ஆயத்தமாய் இருக்கிறோமா? இந்த தேசத்தில் அவருடைய வழியில நடக்கிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது நம்மை கொண்டு அந்த வழியிலே மகிமை வெளிப்படும், நம்மை கொண்டு கிருபை வெளிப்படும். ஆமென் சொல்லுங்களேன். டுடே இந்த ஈவினிங் உங்களுக்கு நான் சொல்ற விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான், அந்த அன்புக்குள்ள நம்ம திரும்ப கடவோம். we have to turn back. நீ எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் அவரிடமாய் நீ திரும்பும் பொழுது அவர் உன்னை மீட்டு கொள்ளவும் உன் கரத்தை பிடிக்கவும் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, எவ்வளவா என்னை நேசிக்கிறீங்கன்ற கேள்வி. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? ஆணிகள் கடாவப்பட்ட 2 கைகளை விரித்தவராய் சொன்ன வார்த்தை சொல்லுங்க ஜெசிமா. நான் இவ்வளோ நைஸ், ஐ லவ் யூ so much அப்படின்னு சொல்லுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக உயிரையே கொடுத்திருக்கிறாரே. உங்க வாழ்க்கை குறித்ததான கரிசனை அவருக்கு இல்லாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆமா. Do you think you are more bothered about life, your life, than him? He is more bothered about you than anybody else in this world. Amen. Trust God's timing. Amen. இன்னைக்கு don't push hard. இந்த நேரத்தில் இதுதான் எனக்கு இந்த ஆண்டுக்குள்ள எனக்கு தாங்க ஆண்டவரே. Trust God's timing. ஆண்டவர் எப்போ கொடுத்தாலும் அது மகிமையா இருக்கும். Hallelujah. Trust God's techniques. இன்னைக்கு இந்த வழியில தான் நான் போனோம், இப்படி போனாதான் இது நடக்கும் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் கையில விட்டு கொடுத்துருங்க. இப்படித்தான் நடக்கும் நீங்க நினைப்பீங்க, எப்படியும் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். நீங்க இஸ்ரவேல் ஜனங்களுடைய யுத்தங்களை நீங்க பார்க்கும்பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு யுத்தத்துக்குன்னு ஒரு காரியத்தை வச்சிருந்தாங்க. இந்த பெட்டி முன்னாடி போச்சுன்னா நாங்க ஜெயிச்சிருவோம்னு நினைச்சிருந்தாங்க. எங்கெல்லாம் பெட்டி போச்சோ நாங்கள் ஆசரிப்பு கூடாரத்துலேருந்து இந்த பெட்டியை எடுத்துகிட்டு கொண்டு போனால் நாங்கள் ஜெயிச்சிருவோம்னு நினச்சாங்க. அந்த டெக்னிக் எல்லா இடத்துலையும் செட் ஆக நினச்சாங்க. இல்லை, ஒரு சில இடத்துல தோற்று போனார்கள். எல்லா இடத்துலையும் ஒரே யுத்தத்துக்கான அந்த டெக்னிக் கிடையாது. இட் இஸ் டிஃபரெண்ட். இட் இஸ் டிஃபரெண்ட். ஆமென். சிம்பிளா ஜீசஸ் வாஸ் தி பெஸ்ட் ஹீலர்ல.
ஆமா அப்படிதானே. he was the best healer. he went around healing people. ஆனா அவருடைய ஹீலிங் டெக்னிக்ஸ் பாத்தீங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருந்துச்சு. ஒரு சில பேர்கிட்ட சொல்வார் he used his word. நீ எழுந்து நடந்தாரா? இன்னொருத்தரை தொட்டு சுகமாக்குனார், தொட்டாரா? இன்னொருத்தரை ஒரு வார்த்தை கிட்டே போல இங்க இருந்தே ஒரு வார்த்தை சொல்றாரு. ஏன்னா நூற்றுக்கு அதிபதி சொன்னார், ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். எங்கேயோ இருந்து சொன்னாரு, சொஸ்தமானாங்களா? ஆனாரே. குருடரா இருந்தாரே, அவர் என்ன சொன்னது? உமிழ்ந்து எச்சை துப்பி கீழே சேர் உண்டாக்கி கண்கள்ல போட்டு சுகப்படுத்தினாரா? See, ஒரு ஹீலிங் பண்றதுக்கு ஆண்டவர் used different techniques for different people. He has very unique techniques in your life. He has very unique ways in your lives. Amen. அந்த ways ரொம்ப higher ways. நீங்கள நானும் நினைக்கிற வழிகளே இல்ல. இன்னைக்கு உங்களுடைய எல்லா வழிகளையும் ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்திருக்கீங்க. மூன்றாவது, trust God's person in your life. Thank you Lord. இந்த person I was just ஒரு உந்துதல் எனக்கு சொல்லணும்ட்டு. See, a lot of people, married people, நீங்க நினைக்கிறது என்ன தெரியும்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பர்சன் இருக்காங்க பாத்தீங்களா? your wife or your husband is the right person for you. If you have doubts about it today, or if you had ஏற்கனவே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஆண்டவர் கிளியர் பண்றாரு. இதை விட அது நல்லா இருந்திருக்குமோ? எதுவும் நல்லா இருந்திருக்காது. என்ன வந்தாங்க பார்க்கறதுக்கு, அப்பவே நான் எஸ்ன்னு சொல்லியிருந்தேன்னா எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா? அவ்வளோதான். இல்லை, இன்னைக்கு your wife, your husband, இவங்க தான் ஆண்டவர் உங்களுக்கு என்று நியமித்தவர்கள். ஆமென். நீங்க நினைச்சு ஆசைப்பட்டிருக்கலாம் வேற யாரையாவது. You would have had your own choices. பட் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாததுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு என்று கொடுத்திருக்கிற குட்டி பிள்ளைங்கள நல்லா தெரிஞ்சுங்க, உங்களுடைய அப்பா அம்மா தான் God given person to you. Amen. They are the best people in your lives. Yes. Amen. இன்னைக்கு ஜனங்கள் எல்லாம் you have your own choices. young girls, boys இருக்கீங்க, you have your own choices. இந்த பர்சன் தான் எனக்கு நல்லா இருப்பாங்க, இந்த கேர்ள் தான் என் வாழ்க்கைக்கு செட் ஆவா அப்படி நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துருங்க. if it is God's will, it will happen. நான் அடிக்கடி சொல்வேன், ஆண்டவர் உங்களுக்கு என்று நியமித்து வைத்திருக்கிற பொண்ணு எங்க இருந்தாலும் எப்படி போனாலும் எப்படினாலும் உங்ககிட்ட திரும்பி வந்துரும். if you are in his will, he will pay the bill. ரொம்ப சிம்பிள். எல்லா பில்லும் அவர் பார்த்துக்குவார். ஏன்னா you are in his will. ஆமா. இல்லன்னா பில் உண்ணுது, ஜாக்கிரதை. அந்த பில் ரொம்ப காஸ்ட்லி அஃபேரா இருக்கும், ஜாக்கிரதையா இருந்துக்கும். ஆமா, செலவு ஜாஸ்தி ஆகும், ஜாக்கிரதை. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும், அப்படிதான் சொல்லணும். என் கணவரு கூட நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். you would have all heard our testimonies. நான் வேண்டான்னு சொன்னேன். 8 months ஆச்சு. திருப்பி சுத்தி எனக்கும் நிறைய மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல. இவருக்கும் நிறைய பொண்ணு பார்த்தாங்க, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. சுத்தி after 8 months it came back to us. See, if it is coming back to you, it is God's will. நினைச்சுக்கோங்க. Amen. God given people in your life are the best ones. Amen. Best than you can ever imagine, best than you can ever select yourselves. Yes. இது இன்னும் ஆழமா உங்களுக்கு நான் சொல்லணும்னா, in your workplace anyone can replace you. You are replaceable at your workplace and anywhere you belong to, but you are irreplaceable person in your family. You can never replace your father, your mother, your husband, your wife, your children. You can never replace them. Amen. Because you are unique and specially designed for this family. Amen. சொல்லுங்களேன். ஆமா, கர்த்தர் உங்களுக்காக நியமிக்கப்பட்டவர்களை அசதியா ஒருவரும் நினைக்க கூடாது. I honor my wife a lot, I honor my children a lot, I love them a lot. அதனால தான் நான் எங்க மேடையில் நின்னாலும் ஈக்குவலா நாங்க we share everything. Amen. என் பேர் மீனாட்சி. நான் புது பெருங்கலத்தூர்லேருந்து வரேன். இங்கே வந்து மகளிர் சுய தொழில் கற்றுக்கிறதுக்காண்டி டெய்லரிங் சொல்லி தராங்க. இது 4 month கோச்சு. நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. நான் வந்து 2 வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ளேயும் நான் நல்லா கற்றுக்கிறேன். இங்கே வந்து நம்ம டெய்லரிங் மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட அக்காங்க வந்து நல்லா நம்ம ஃபேமிலியாகவும் நடந்துக்கிறாங்க. நம்ம குடும்பத்தை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம குழந்தைகிட்ட எப்படி நடக்கணும், நம்ம குடும்பத்தில் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் பற்றி சொல்லி தராங்க. இங்கே வந்து நமக்கு 4 month டெய்லரிங் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எக்ஸாம் வைப்பாங்க. அதுலேயே நமக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது.